Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் சிவில் சமூகத்திற்கும் இடையில் உடன்படிக்கை கைச்சாத்து. பிரித்தானிய பிரதமருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர் அமைப்பு கடிதம். பொருத்தமான நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அறிவிப்பேன், ஜனாதிபதி தெரிவிப்பு. பொருளாதார முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்ய சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு கொழும்பு வருகிறது. தேர்தலை நடத்துமாறு சிவில் சமூக அமைப்புகள் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம். யாழ்ப்பாணத்தில் மக்கள் போராட்ட முன்னணியினரின் முதலாவது ஊடகவியலாளர் மாநாடு நாளை. அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு பிடியாணை. ஹிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் பிணை. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்று இன்றைய தினம் யாழ் நகரில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் சிவில் சமூகத்திற்கும் இடையில் கைச்சாத்தானது. இந்த உடன்படிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி.வி. விக்னேஸ்வரன், செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என். ஸ்ரீகாந்தா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடமாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் போ. ஐங்கரநேசன் உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் சிவில் சமூகத்தின் சார்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசறிவியல் பீட தலைவர் பேராசிரியர் கே.டி. கணேசலிங்கமும், நிலாந்தன் மற்றும் யசீந்திரா ஆகியோரும் கைச்சாத்திட்டனர். இதுகால வரையான இனப்பிரச்சினையின் வரலாற்று உண்மைகளின் அடிப்படையில் இலங்கையின் 2024 ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் தரப்பில் செயல் முனைப்புடன் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் தேவையும் அவசியமும் எழுந்திருப்பதாக உடன்படிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. சமதரப்பினர் என்ற வகையில் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து உருவாக்கும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பே தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்வது, பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது உட்பட சகல செயற்பாடுகளையும் முன்னெடுக்கும் பொறுப்பை கொண்டிருக்கும். தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுபவரும் அவருக்கான தேர்தல் சின்னமும் தமிழ் பொது நிலைப்பாட்டுக்கான ஒரு குறியீடாக மாத்திரமே கருதப்படல் வேண்டும். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளராக தெரிவாகும் நபருடனும் அவர் எந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்பில் உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்படுகிறாரோ அந்த கட்சியுடனும் அவசியமானதும் உகந்ததுமான உடன்படிக்கையை தனித்தனியே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். மேலும் தமிழ் தேசிய இனத்தின் நீண்டகால அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றும் குறிக்கோளுடன் சேர்ந்து செயற்படுவதென்று இரு தரப்பினரும் இணங்கிக் கொள்கின்றனர் என்று உடன்படிக்கை ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் மரபு வழி தாயகத்தை கொண்ட தேசிய இனமென்ற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையை தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலான நிகழ்ச்சி திட்டமே பொது வேட்பாளரை நிறுத்துவதன் பின்னணியில் உள்ளது என்பதை உடன்படிக்கை வாசகங்கள் தெளிவுபடுத்துகின்றன. 1987 இந்திய இலங்கை சமாதான உடன்படிக்கையின் விளைவாக கொண்டுவரப்பட்ட இலங்கையின் அரசியல் அமைப்பிற்கான 13வது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதையும் தமிழ் பிராந்தியத்தில் மாகாண சபைகள் முறையாக இயங்குவதையும் உறுதிப்படுத்துவதற்கு பிரிட்டனின் புதிய எம்பிக்கள் தங்களது நல்லெண்ணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள வெளிநாடு வாழ் தமிழர் அமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இது தொடர்பில் அந்த அமைப்பு சகல எம்பிக்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறது. அதன் பிரதி புதிய பிரதமர் கேர் ஸ்ட்ராமருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இலங்கையில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் தாமதமின்றி நடத்தப்படுவதற்கு இலங்கை அரசாங்கத்தை ஐக்கிய ராஜ்யத்தின் அரசாங்கம் இணங்கச் செய்ய வேண்டும் என்றும் கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் இலங்கை தமிழர் பிரச்சினையில் குறிப்பாக போர்க்கால உரிமை மீறல்களுக்கு இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உட்பட சர்வதேச மன்றங்களில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு ஐக்கிய ராச்சியம் வழங்கிய ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் நன்றி தெரிவித்திருக்கும் வெளிநாடு வாழ் தமிழர் அமைப்பு தமிழ் பகுதிகளில் மாகாண அரசாங்கங்கள் முறையாக இயங்கினால் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வை மீள கட்டியெழுப்புவதற்கு, பொருளாதார அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்கு புலம்பெயர் தமிழ் சமூகம் பயனுடைய பங்களிப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்றும் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது.
பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அமைக்கப்பட்ட தமிழர்களுக்கான சர்வகட்சி பாராளுமன்ற குழு வெளிநாடு வாழ் தமிழர் அமைப்பை விரைவில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பாராளுமன்ற குழுவுடன் சேர்ந்து செயற்பட விரும்பும் தமிழ் குழுக்களுக்கு வாய்ப்பை வழங்க கதவுகளை திறக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பொருத்தமான நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அறிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். கடவத்தையில் நேற்றைய தினம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வைத்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவிக்குமாறு வீடமைப்பு நகர அபிவிருத்தி அமைச்சர் ஜனாதிபதியை கேட்டுக்கொண்டார். தனது உரையின் போது அதற்கு பதிலளித்த விக்ரமசிங்க, அமைச்சர் ரணதுங்க எனக்கு அழைப்பொன்றை விடுத்திருக்கிறார். ஒரு அழைப்பு விடுக்கப்படும் போது அதற்கு நாம் பதிலளிக்க வேண்டும். சரியான நேரத்தில் அவரின் அழைப்புக்கு நான் பதிலளிப்பேன் என்று கூறியுள்ளார். நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டு முன்னேற்றுவதற்கு என்னுடன் ஒத்துழைக்குமாறு 3 மாதத்திற்கு ஒரு தடவை நான் எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறேன். ஆனால் அவர்கள் அதற்கு முன்வருகிறார்கள் இல்லை என்றும் ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டார். இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு ஒன்று அடுத்த வாரம் கொழும்பு வருகிறது. தற்போதைய பொருளாதார நிலவரத்தை மதிப்பிட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை தூதுக்குழு விதந்துரைக்கும். ஜனாதிபதி தேர்தலை நடத்துமாறு பல சிவில் சமூக அமைப்புகள் இன்று ராஜகிரியவில் அமைந்திருக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. சிறிகொத்தவின் சதிக்கு இடமளிக்க வேண்டாம், ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும், சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஸ்லோகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்திய வண்ணம் காணப்பட்டனர். இந்த ஆர்ப்பாட்ட இயக்கத்தை பிரஜைகள் கூட்டணி என்ற அமைப்பே முன்னின்று ஏற்பாடு செய்திருந்தது. மக்கள் போராட்ட முன்னணியினர் யாழ்ப்பாணத்தில் நடத்தும் முதலாவது ஊடகவியலாளர் மாநாடு யாழ் ட்ரிமர் மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெறவுள்ளது. முன்னிலை சோசலிச கட்சி, புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி, சோசலிச மக்கள் மன்றம் ஆகிய 3 இடதுசாரி கட்சிகளும் காலி முகத்தடல் அறகலிய எழுச்சியில் இணைந்து நின்ற முற்போக்கு ஜனநாயக அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் ஒன்றிணைந்து அரசியல் வேலைத்திட்ட அடிப்படையில் உருவாக்கிய ஐக்கிய முன்னணி அமைப்பே இம்மக்கள் போராட்ட முன்னணி ஆகும். இவ்வமைப்பு யாழ்ப்பாணத்திற்கான தனது முதலாவது ஊடகவியலாளர் மாநாட்டினை நாளை காலை 11 மணிக்கு யாழ் ட்ரிம்மர் மண்டபத்தில் நடத்துகிறது. இம்மாநாட்டில் முன்னிலை சோசலிச கட்சியின் துமிந்த நாகமுக, மக்கள் போராட்ட முன்னணியின் வசந்த முதலிகே, புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் சி. கா. செந்திவேல், வே. மகேந்திரன், கா. செல்வம் கதிர்காமநாதன், நீ. பிரதீபன், சோசலிச மக்கள் மன்றத்தின் லங்கா பேர்லி, சரணபால பலிகேன, ஸ்வஸ்திகா அருளிங்கம், நுவான் போபகே, தனுஷ் பத்திரனா உட்பட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் பிறப்பித்த உத்தரவின் பிரகாரம் பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரரை பிணையில் விடுதலை செய்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே இந்த உத்தரவை பிறப்பித்தார். குருநாகலையில் உள்ள பௌத்த விகாரையொன்றில் 8 வருடங்களுக்கு முன்னர் நடத்திய செய்தியாளர்கள் மாநாட்டில் வைத்து இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றஞ்சாட்டி தொடரப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட ஞானசார தேரருக்கு சில மாதங்களுக்கு முன்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்தது. சிறையில் இருந்தவாறு அந்த தீர்ப்பிற்கு எதிராக அவர் மேன்முறையீடு செய்ததை அடுத்து கடந்த வாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவருக்கு பிணை அனுமதியை வழங்கியது. கொழும்பு தெமட்டகொடையில் இடம்பெற்ற இளைஞர் கடத்தல் சம்பவம் தொடர்பான வழக்கில் 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிணை அனுமதி வழங்கியது. அவரை 50,000 ரூபாய் காசு பிணையிலும்
தலா 5 லட்சம் ரூபாய் ஒரு சரீர பிணையிலும் விடுவித்த நீதிபதி வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தார். 3 வருட சிறை தண்டனைக்கு எதிராக ஹிருனிகா மேன்முறையீடு செய்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் உட்பட பல சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நுவரெலியா பதில் நீதவான் ஜயமினி அம்பகஹவத்த நுவரெலியா போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். நுவரெலியா பீட்ரு தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்குள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட அவரின் ஆதரவாளர்கள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் தொடர்பாக களனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்தினரால் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய கடந்த திங்கட்கிழமை குறித்த வழக்கு நுவரெலியா மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட குழுவினரை கைது செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகிய ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை முன்மொழிவதாக அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிப்பதில் பைடனுக்கு இருக்கும் ஆற்றல் குறித்தும் அவரின் உளநலம் குறித்தும் ஜனநாயக கட்சியினர் நம்பிக்கை இழந்ததை அடுத்தே அவர் கட்சியின் நலனையும் நாட்டின் நலனையும் கருத்திற்கொண்டு போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இந்திய ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் போட்டியிட்டால் தன்னால் அவரை சுலபமாக தோற்கடிக்க முடியும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இத்துடன் டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.